தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம பின்னாடி தெரியல பார்த்தீங்களா, இந்த திருநெல்வேலி சிங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் மிக பெரும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது அல்லவா, இந்த வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட நபர்களில் இவரும் ஒருவர். இவரிடம் சென்று ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை கேட்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் கிராமமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது, உங்களை பார்ப்பதற்கு யாராவது வந்தார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்காரு. அதுக்கு இந்த ஐயா அவர்கள் என்ன பதில் கூறுகிறார் என்றால், எங்களை பார்ப்பதற்கு சீமானவர்கள் மட்டும்தான் வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானிற்கு புகழாரம் சூட்டிவிட்டு பின்பு திமுகவிற்கு ஒரு தரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது என்ன நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. பலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம். சீமானவருக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஆளுங்கட்சிக்காரங்க செத்துட்டாங்க. எங்க இருக்காங்க? நான் பக்கா திமுக காரன் திமுக தான் ஓட்டு போட்டேன். திமுக ஓட்டு போட்டேன், பக்கா திமுக காரன். ஏஎல்சிக்கு இப்போ பாடுபட்டவன், ஏஎல்சி இறந்து போனார், அவருக்கு பாடுபட்டவன். தலைவர் ஸ்டாலின் இருக்காரோ என்னன்னு எங்களுக்கே தெரியலை. திமுக வச்சு உறுதி எங்களுக்கு அறிவுரை கிடையாது. இங்க உள்ள வரைக்கும் வேற தலைவர் வந்தாங்களா? யாருமே வரல, சீமான் தான் வந்திருக்காரு. விஜய் மக்களுக்கு வந்தாங்க. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இவர் பேசியதை கேட்டிருப்பீர்கள். இவர் கூறியது போன்று திருநெல்வேலியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டதல்லவா, அந்த வெள்ளம் திமுக காரர்களை மட்டும் இழுத்து சென்றிருக்கும் போல. அதனால்தான் ஐயா அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், ஆளுங்கட்சிக்காரன் பூரா செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்மளையும் இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி டெல்லிக்கு பயணம் போயிட்டார் போலுக்க. ஏன்னா ஏற்கனவே திருநெல்வேலியில் வெள்ளம் வந்து திமுக காரனை பூரா இழுத்துட்டு போயிருது. அதனால் நம்ம நிவாரண பணிக்கு போக முடியாது. அதனால் நம்ம இங்கே நம்மளையும் வந்து இழுத்துடக்கூடாது சென்னையில் அப்படிங்கிற மாதிரி அவரும் டெல்லிக்கு போயிட்டார் போலுக்க பயந்து. இதுக்கு மேலே திமுக யாருமே கழுவி ஊற்ற முடியாது. ஐயா சூப்பர். அந்த ஐயாக்கான ஒரு லைக்கை போட்டு போங்க நண்பர்களே. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே.